ஸ்பெஷல் டெட் எக்ஸாம், காமன் டெட் எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சைக்காலஜி நோட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஸோ வந்து லாஸ்ட் மினிட் ஸ்டடிக்கு வந்து இந்த வீடியோவில் நான் வந்து காமிக்கிற எல்லா கொஸ்டினுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஒரு அப்டேட் வந்திருக்குது. டெட் எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ போய் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இந்த டாட் இருக்குது இல்லையா, அந்த டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஹைப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹைப்பை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அப்படி கிளிக் பண்ணும்போது டெட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து அப்படி ஷேர் ஆகும், பரவதுக்கு ஆரம்பிக்கும். அந்த ஹைப் வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது இந்த வீடியோ வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து போயிட்டு ஷேர் ஆகும். அவங்களும் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். இப்போ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரீட் பண்ணலாம். விஸ்வ பாரதி என்பது எந்த வகையான கல்வி நிறுவனம்? ஆன்சர் பல்கலைக்கழகம். விஸ்வ பாரதி என்பது ரவீந்திரநாத் தாகூரால் உருவாக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகமாக இருந்திருக்குது. அடுத்த கொஸ்டின், டிஸ்கவரி ஆஃப் தி சைல்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. அது வேற ஒன்றும் இல்லை, த டிஸ்கவரி ஆஃப் த சைல்டு என்ற நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து மரியா மாண்டிசோரி. மரியா மாண்டிசோரி குழந்தைகளின் வளர்ச்சி மற்றும் கல்வி முறைகள் குறித்து இந்த நூலில் வந்து விளக்கியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம பார்த்துட்ருக்க இந்த கொஸ்டின் எல்லாமே வந்து எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் வந்து நம்ம சூஸ் பண்ணி எடுத்துருக்குறோம். கடைசி நேர படிப்புக்கு இது ரொம்பவே கை கொடுக்கும். ஸோ வந்து கவனமாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நுண்ணறிவு சோதனையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆல்பர்ட் பீனே. ஆல்பர்ட் பீனே முதலில் நுண்ணறிவு சோதனையை உருவாக்கியவர் என்பதால் நுண்ணறிவு சோதனையின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. யாரை நுண்ணறிவு சோதனையின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க? ஆல்பர்ட் பீனே. இவங்களை வந்து நுண்ணறிவு சோதனையோட தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசிரம பள்ளி முறையை உருவாக்கி கல்வியில் புதுமை செய்தவர் யார்? ஆன்சர் வந்து அரவிந்தர். அரவிந்தர் வந்து ஆசிரம கல்வி முறையின் மூலம் முழுமையான வளர்ச்சியை வந்து வலியுறுத்தியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், தனி பயிற்றுவிப்பு முறையின் வேறு பெயர் என்ன? ஆன்சர் வந்து கெல்லர் திட்டம். அதாவது தனி மாணவர் வேகத்திற்கு ஏற்ப கற்றலை அமைக்கும் முறையே கெல்லர் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், உட்காட்சி வழி கற்றல் அதாவது இன்சைட் லேர்னிங் கோட்பாட்டை விளக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகைன் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். உட்காட்சி வழி கற்றல் கோட்பாட்டை விளக்கியவங்க யார்? ஆன்சர் வந்து கோஜ்லர். கோஜ்லர் சிம்பன்சி குரங்குகளை வைத்து உட்காட்சி கற்றல் கோட்பாட்டை வந்து விளக்கியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், கோஜ்லரின் உட்காட்சி கற்றல் பரிசோதனையில் பயன்படுத்தப்பட்ட குரங்கின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து சுல்தான். அந்த குரங்கோட பெயர் சுல்தான். கோஜ்லர் தனது ஆய்வில் சுல்தான் என்ற சிம்பன்சி குரங்கை பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது, நீண்ட கற்றலின் அடிப்படை எந்த வகை கற்றலை சார்ந்தது? ஆன்சர் வந்து பாருங்க, செய்திறன் கற்றல். உடல் இயக்க திறன்களை பயிற்சியின் மூலம் பெறுவது செய்திறன் கற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, ப்ரூஸ் டக்மானின் ஆசிரியர் தர அளவுகோல் மூலம் ஆசிரியரிடம் எந்த பண்புகளை அளவிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த பண்பை அளவிடலாம்? ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும். அதாவது பாருங்க, ஆசிரியரின் நடத்தை மற்றும் ஆக்கபண்பு, ஆசிரியரின் பரிவு மற்றும் இயல்பு, அடுத்தது ஆசிரியரின் இயங்கும் பண்பு மற்றும் நடத்தை. மேற்கண்ட அனைத்துமே வந்து அதற்கான பதில். ப்ரூஸ் டக்மானின் ஆசிரியர் தர அளவுகோல் மூலம் ஆசிரியரின் நடத்தை, ஆக்கத்திறன், பரிவு, ஏற்பு மற்றும் இயங்கும் பண்புகள் போன்றவை வந்து மதிப்பிடப்படுவதாக சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது, கற்றலின் முக்கிய காரணிகளில் ஒன்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஆன்சர் வந்து கவர்ச்சி. மாணவர்களின் கவனத்தை ஈர்க்கும் கவர்ச்சி கற்றல் செயல்முறையை மேம்படுத்தும் முக்கிய காரணியாகும். அடுத்தது, கற்றல் என்பது எதனை உள்ளடக்கியது? ஆன்சர் வந்து அடைதல், திறன், அறிவு, மனப்பான்மை. கற்றல் என்பது அறிவு பெறுதல் மட்டும் அல்ல,
திறன், மனப்பான்மை மற்றும் நடத்தை மாற்றங்களையும் உள்ளடக்கியதா இருக்குது. அடுத்த கொஸ்டின், கிண்டர் கார்டன் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் குழந்தைகளின் தோட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. கிண்டர் கார்டன் என்ற சொல் ஜெர்மன் மொழியில் குழந்தைகளின் தோட்டம் என்று பொருள்படுவதா சொல்லப்பட்டிருக்குது. கிராமப்புற கல்வி குறித்து ஆய்வு மேற்கொண்ட குழு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் டாக்டர் ஷரிமாலி குழு. கிராமப்புற கல்வியின் வளர்ச்சி மற்றும் மேம்பாடு குறித்து டாக்டர் ஷரிமாலி குழு ஆய்வு செய்தது. அடுத்த கொஸ்டின், நவோதயா பள்ளிகளை தொடங்கிய பிரதமர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ராஜீவ்காந்தி. இந்தியாவில் நவோதயா வித்யாலயா பள்ளிகள் திட்டம் ராஜீவ்காந்தி காலத்தில் தொடங்கப்பட்டதா சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டில் சைனிக் பள்ளி அமைந்துள்ள இடம் எது? ஆன்சர் உடுமலைப்பேட்டை. தமிழ்நாட்டின் சைனிக் பள்ளி உடுமலைப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது. அடுத்த கொஸ்டின், சைனிக் பள்ளிகள் கழகத்தின் தலைவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாதுகாப்பு அமைச்சர். சைனிக் பள்ளிகள் கழகம் பாதுகாப்பு அமைச்சரின் தலைமையில் செயல்படுகிறது. சைனிக் ஸ்கூல் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இதை. அடுத்த கொஸ்டின், பியாஜேயின் அறிவு வளர்ச்சி கோட்பாடு எதை பற்றியது? பியாஜேயோட அறிவு வளர்ச்சி கோட்பாடு எதை பற்றியதாக இருக்குது? ஆன்சர் குழந்தைகளின் அறிவு வளர்ச்சி. பியாஜே குழந்தைகள் எவ்வாறு சிந்திக்கிறார்கள், புரிந்து கொள்கிறார்கள் மற்றும் அறிவை உருவாக்குகிறார்கள் என்பதை விளக்கும் அறிவு வளர்ச்சி கோட்பாட்டை வழங்கியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், தர்க்க ரீதியான சிந்தனை என்பது எதனை குறிக்குது? ஆன்சர் ஆராய்தல். ஒரு கருத்தை காரணங்களுடன் ஆராய்ந்து முடிவு எடுக்கும் சிந்தனை தர்க்க ரீதியான சிந்தனை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், கற்றலுக்கு உதவாத காரணியாக கருதப்படுவது எது? ஆன்சர் குழு காரணி. கற்றலுக்கு தனிப்பட்ட முயற்சி, ஊக்கம், கவனம் போன்றவை முக்கியமானவை. குழு காரணி நேரடியாக கற்றலை மேம்படுத்தும் காரணியாக கருதப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பல்லவர் கால அரசியலில் சாசனங்களை செப்பேடுகளில் எழுதுபவர் யார்? ஆன்சர் தபதி. பல்லவர் காலத்தில் அரச சாசனங்களை செப்பேடுகளில் பதிவு செய்யும் பணியை தபதி மேற்கொண்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், மாமல்லபுரம் கடற்கரை கோவிலை அமைத்தவர் யார்? ஆன்சர் ராசசிம்மன். மாமல்லபுரம் கடற்கரை கோவில் பல்லவ மன்னர் ராசசிம்மன் காலத்தில் கட்டப்பட்டது. அடுத்த கொஸ்டின், வெக்ஸ்லர் பெல்லீவு நுண்ணறிவு அளவுகோல் எந்த வயதினரின் நுண்ணறிவை அளக்க பயன்படுகிறது? ஆன்சர் வயது வந்தோர் மற்றும் முதியவர்கள். வெக்ஸ்லர் நுண்ணறிவு அளவுகோல்கள் பல்வேறு வயதினரின் அறிவு திறனை மதிப்பிட பயன்படுவதா சொல்லப்பட்டிருக்குது. அடுத்த கொஸ்டின், இரு காரணி கொள்கையை அதாவது 2 ஃபேக்டர் தியரி உருவாக்கியவங்க யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஸ்பியர்மேன். ஸ்பியர்மேன் நுண்ணறிவில் பொது காரணி G மற்றும் சிறப்பு காரணி S என்ற இரு காரணி கொள்கையை கூறினார். அடுத்த கொஸ்டின், ஆட்லர் மற்றும் யுங் யாருடைய சீடர்கள்? ஆன்சர் ஃப்ராய்ட். ஆட்லர் மற்றும் யுங் ஆரம்பத்தில் சிக்மண்ட் ஃப்ராய்டின் உள பகுப்பாய்வு அணுகுமுறையுடன் தொடர்புடையவங்களா இருந்திருக்காங்க. அடுத்த கொஸ்டின், சிக்மண்ட் ஃப்ராய்ட் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் ஆஸ்திரியா. சிக்மண்ட் ஃப்ராய்ட் ஆஸ்திரிய நாட்டை சேர்ந்த உளவியலாளர். அடுத்தது, நவீன இந்திய துறவி என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர் இந்திய கல்வி மற்றும் இலக்கிய வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தவர். அடுத்த கொஸ்டின், ரவீந்திரநாத் தாகூருக்கு கீதாஞ்சலி நூலுக்காக நோபல் பரிசு கிடைத்த ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1913. தாகூருக்கு 1913ஆம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின், பயிற்றுவாதம் பிராக்மெட்டிசம் கொள்கையுடன் தொடர்புடையவர் யார்?
பயிற்றுவாதம் கொள்கையோட தொடர்பு உடையவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஜான் டூயி. ஜான் டூயி பயிற்றுவாத கல்வி தத்துவத்தை வளர்த்த முக்கிய கல்வியாளர். அடுத்தது, தர்ஸ்டனின் நுண்ணறிவு கோட்பாட்டில், அதாவது தியரி ஆஃப் பிரைமரி மென்டல் எபிலிட்டிஸ் உள்ள மனத்திறன்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் அகைன் ரீட் பண்ணுறேன். தர்ஸ்டனின் நுண்ணறிவு கோட்பாட்டில் உள்ள மனத்திறன்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. மனத்திறனோட எண்ணிக்கை 7. ஆன்சர் 7. எல் தர்ஸ்டன் நுண்ணறிவில் 7 அடிப்படை உளத்திறன்கள் உள்ளதாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது, அடிப்படை உளத்திறன்கள் கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? அடிப்படை உளத்திறன்கள் கோட்பாடு அப்படின்னா ஆங்கிலத்தில் பிரைமரி மென்டல் எபிலிட்டிஸ் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஆன்சர் எல் தர்ஸ்டன். அடிப்படை உளத்திறன்கள் கோட்பாட்டை உருவாக்குனவங்க யார்? ஆன்சர் எல் தர்ஸ்டன். எல் தர்ஸ்டன் நுண்ணறிவு என்பது பல அடிப்படை மனத்திறன்களின் தொகுப்பு என்று விளக்கினார். அடுத்த கொஸ்டின், பிறந்த குழந்தையின் மனவெழுச்சி வளர்ச்சி எதனுடன் அதிகம் தொடர்புடையது? ஆன்சர் உடல் தேவை. குழந்தையின் ஆரம்பகால மனவெழுச்சிகள் பசி, தூக்கம் போன்ற உடல் தேவைகளுடன் தொடர்புடையதாக இருக்கும். அடுத்த கொஸ்டின், குழந்தை கண்கூடாக பார்த்து சிந்தித்து செயல்படும் நிலை பியாஜேயின் அறிவு வளர்ச்சியின் எந்த நிலையை குறிக்கிறது? ஆன்சர் 3ஆம் நிலை. பியாஜேயின் 3ஆம் நிலையான கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் குழந்தைகள் கண்கூடாக காணக்கூடிய பொருட்களை அடிப்படையாக வைத்து சிந்திக்க தொடங்குகின்றனர். அடுத்த கொஸ்டின், 3வது அலை என்ற நூலை எழுதியவர் யார்? அதை எப்படி சொல்லுவாங்க ஆங்கிலத்தில்? த தேர்ட் வேவ். ஆன்சர் ஆல்வின் டாப்ளர். 3வது அலை என்ற நூலை எழுதியவங்க யார்? ஆல்வின் டாப்ளர். ஆல்வின் டாப்ளர் எழுதிய 3வது அலை நூல் சமூக மாற்றங்கள் மற்றும் எதிர்கால வளர்ச்சிகள் குறித்து விளக்குகிறது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஆசிரியர் கருணையுடனும் ஊக்கமளிப்பவராகவும் இருக்க வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் எரஸ்மஸ். எரஸ்மஸ் ஆசிரியரின் அன்பு, பொறுமை மற்றும் ஊக்குவிக்கும் பண்புகளுக்கு முக்கியத்துவம் அளித்தார். அடுத்த கொஸ்டின், கல்வி வரம்பான அறிவை வளர்க்கிறது என்று கூறியவர் யார்? ஆன்சர் பெஞ்சமின் ப்ளூம். பெஞ்சமின் ப்ளூம் கல்வியின் மூலம் அறிவு மற்றும் கற்றல் நோக்கங்கள் வளர்வதை விளக்கியிருக்காங்க. அடுத்தது, இரத்தம் கருமையாகவும் இரத்த நாளம் அருந்து தொடர்ந்து வெளியேறினால் பயன்படுத்த வேண்டிய முதலுதவி கருவி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் டூர்னிகேட். அதிகமான இரத்தப்போக்கை தற்காலிகமாக கட்டுப்படுத்த எது பயன்படுத்துகிறாங்க? டூர்னிகேட் பயன்படுத்தப்படுது. அடுத்த கொஸ்டின், பல்லவர் காலத்தில் வேதியர்களுக்கு தானமாக வழங்கப்பட்ட நிலம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர் பிரமதேயம். பல்லவர் காலத்தில் பிராமணர்களுக்கு தானமாக வழங்கப்பட்ட நிலம் எப்படி அழைக்கப்படுது? பிரமதேயம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அடுத்தது, ஆர்வத்தின் நிலை, அதாவது அதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறாங்க? நீட், அச்சீவ்மெண்ட், மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. ஆர்வத்தின் நிலை என்ற தத்துவத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆர்வத்தின் நிலை என்ற தத்துவத்தை முதல்ல அறிமுகப்படுத்தினது யாரு? ஆன்சர் மெக்லிலாண்ட். மெக்லிலாண்ட் மனிதர்களின் உந்துதல் மற்றும் சாதனை தேவை பற்றிய கருத்துக்களை விளக்கியிருக்காங்க. அடுத்தது, ஹிப்னாட்டிசம். ஹிப்னாட்டிசம் மூலம் மனநோய்களை குணப்படுத்தலாம் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஃப்ராய்டு. ஃப்ராய்டு ஆரம்பகால உளப்பகுப்பாய்வு முறைகளில் ஹிப்னாட்டிசத்தை பயன்படுத்தினார். அடுத்த கொஸ்டின், மாஸ்லோவின் தேவைகள் படிநிலையில் முதல் நிலை எதை குறிக்குது? ஆன்சர் அடிப்படை உடல் தேவைகளை குறிக்குது. மாஸ்லோவின் தேவைகள் படிநிலையில் உணவு, நீர், உறக்கம் போன்ற உடல் தேவைகள் முதல் நிலையில் உள்ளன. அடுத்த கொஸ்டின், தன்னிறைவு தேவை
கொள்கையை எடுத்து உரைத்தவர் யார்? அதாவது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். இதை ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுவாங்க, தன்னிறைவு தேவை கொள்கையை எடுத்து உரைச்சவங்க யாரு? ஆன்சர் மாஸ்லோ. மாஸ்லோ மனித தேவைகளின் உச்சநிலையாக தன் நிறைவு தேவையை குறிப்பிட்டார். அடுத்த கொஸ்டின், முன்பருவ கல்வியுடன் தொடர்பு இல்லாதவர் யார்? இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? ப்ரீ பிரைமரி எஜுகேஷன். ஆன்சர் ஜான் டூயி. முன்பருவ கல்வியுடன் தொடர்பு இல்லாதவர் யாரு? ஆப்ஷன் பாருங்க. ஆன்சர் ஜான் டூயி. ஜான் டூயி கல்வி தத்துவத்தில் முக்கிய பங்காற்றியவர், ஆனால் முன்பருவ கல்வி முறையுடன் நேரடி தொடர்பு உடையவர் அல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். டோரன்ஸ் எதனுடன் தொடர்புடையவர்? ஆப்ஷன் பாருங்க. டோரன்ஸ் இதில் எதோட தொடர்புடையவங்களா இருப்பாங்க? ஆன்சர் ஆக்கத்திறன். டோரன்ஸ் ஆக்கத்திறனை அளவிடும் சோதனைகளை உருவாக்கியிருக்காங்க. அதாவது அதை கிரியேட்டிவிட்டி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நடத்தை சிகிச்சையின் அடிப்படை எதில் வேறு ஊன்றி உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. இதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? பிஹேவியர் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. நடத்தை சிகிச்சையின் அடிப்படை. ஓகேவா? இது ஆன்சர் பாருங்கள், இயல்புணர்வு கற்றல் கருதுகோள் அப்படின்னு சொல்கிறாங்க. நடத்தை சிகிச்சையின் அடிப்படை எதில் வேரூன்றியுள்ளது? இயல்புணர்வு கற்றல் கருதுகோள். நடத்தை சிகிச்சை கற்றல் கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டு உருவானது. நடத்தை மாற்றம் கற்றல் மூலம் ஏற்படும் என கருதப்படுது. அடுத்த கொஸ்டின், அறிவுரை பகர்தல் வகைகளில் அறிவுரை வழங்குபவர் மிக முக்கிய பங்கு வகிக்கும் முறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சாதாரண அறிவுரை பகர்தல். சாதாரண அறிவுரை பகர்தலில் அறிவுரை வழங்குபவர் முக்கிய பங்கு வகித்து வழிகாட்டுகிறார். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கோஜ்லரின் கூற்றுப்படி கல்வி என்பது எது? ஆன்சர் தொடர்ச்சியான நடைமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கோஜ்லரின் கருத்துப்படி கல்வி என்பது தொடர்ச்சியாக நடைபெறும் ஒரு செயல்முறையாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விடலை பருவத்திற்கு தேவையான வழிகாட்டுதல் எது? ஆன்சர் வாழ்க்கை குறிக்கோள் வழிகாட்டல். விடலை பருவத்தில் எதிர்கால வாழ்க்கை இலக்குகளை அமைக்க வழிகாட்டுதல் தேவைப்படுது. அடுத்த கொஸ்டின், வழிகாட்டுதலின் நோக்கங்களை எடுத்துரைத்தவர் யார்? ஆன்சர் ஆண்டர்சன். ஆண்டர்சன் வழிகாட்டுதலின் நோக்கங்கள் மற்றும் முக்கியத்துவத்தை விளக்கியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், தன்னிறைவு தேவை கொள்கையை எடுத்துரைத்தவர் யார்? ஆன்சர் மாஸ்கோவ். கொடுக்கப்பட்ட விடை குறிப்பின்படி தன்னிறைவு தேவை கொள்கையை மாஸ்கோவ் எடுத்துரைத்தவர் என கொள்ளப்படுகிறது. அடுத்த கொஸ்டின், உளவியல் என்பது மனிதனின் நடத்தை மற்றும் மனித உறவு முறைகளை பற்றிய படிப்பு என்று கூறியவர் யார்? ஆன்சர் குரோ. குரோ மற்றும் குரோ உளவியலை மனித நடத்தை மற்றும் உறவு முறைகள் பற்றிய அறிவியல் என விளக்கியுள்ளனர்.